ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான்வெஜ் ஸ்டைலில் ஒரு முருங்கைக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயம் 200 கிராம், இஞ்சி 2, பூண்டு 15, கொத்தமல்லி தூள் 4 ஸ்பூன், மிளகாத்தூள் 2 ஸ்பூன், சீரகம் 2 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், பட்டை கிராம் 4, சோம்பு 1 ஸ்பூன், தேங்காய் 1 மூடி. தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, கடுகு, வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள். நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா வதக்கி ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். அப்புறம் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், தக்காளி, முருங்கைக்காய், கருவேப்பிலை, மஞ்சத்தூள் போட்டு நல்லா 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கணும். ஃப்ரை ஆனோடனே அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்தி தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு கொதிக்க வைக்கணும். வெந்த உடனே கொத்தமல்லி தூவி இறக்குனா சூப்பரான நான்வெஜ் ஸ்டைல் முருங்கைக்காய் குழம்பு ரெடி. இது கூட நம்ம மட்டன் எலும்பு சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும். மட்டன் முருங்கைக்காய் எலும்பு குழம்பு. இது எலும்பு போடாமல் வெஜ்ஜு முருங்கைக்காய் குழம்பு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.